ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு, தேமுதிக என்னதான் நினைக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க தொடர்ந்து செய்தியாளர்கள்ட்ட நீங்கள் ஏன் எங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்க, நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு. என்ன ஓடிட்டு இருக்கு? திமுக அதிமுக தேமுதிகவை எப்படி பார்க்குறாங்க? தேமுதிக தமிழ் மண்ணில் எதிர்கட்சி தலைவர் பதவி வைத்த ஒரு கட்சி. அந்த கட்சியை பற்றி எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க, அது தவிர்க்க முடியாது. முக்கியமான கட்சிங்கிறனால தான் பேசுகிறாங்க. 2011 அவங்க அதிமுக கூட்டணியில் ஆக்சுவலாக அவங்க 60 சீட்டு வரை வாங்கியிருக்கலாம். 41 சீட்டு வாங்கிக்கிட்டு அவங்க ஜெயலலிதா முதல்வர்னு கண்டஸ்ட் பண்ணி ஸ்வீப் பண்ணி அந்த அணி எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதாவை முதல்வராக்குறதுக்கு விஜயகாந்தோட பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அதுவரை ஜெயலலிதா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் 37.5 விழுக்காடு வாக்கு எடுத்து 13 எம்பி சீட்டு ஜெயித்திருந்தாங்க. 10 விழுக்காடு வாக்கெடுத்த தேமுதிக சேரும்போது அந்த அணி ஒரு காம்பினேஷன் கூடி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி 50 விழுக்காடுக்கு மேலே வாக்கெடுத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. அதற்கு பிறகு தேமுதிக இதுவரை வெற்றி வாய்ப்பை பெற முடியல. காரணம், அதிமுக ஜெயலலிதா அம்மையாருக்குள்ள ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவரோட ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டிங்கிறது 2 ஜாதியோட கன்ஃபைன் ஆகி போயிட்டு, அதுலேயும் ஒரு ஜாதி தேமுதிகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதை நான் தெளிவாக ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். என்னன்னா 2011க்கு பிறகு அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏல அவங்க தான் தலைமை. சரி, 14 சீட்டு தேமுதிக நின்னாங்க, 9 சீட்டு பாஜக நின்னாங்க. ஒரு கூட்டணி கட்சியோட தாமரை 8 சீட்டு தான், 9 சீட்டு தாமரையில் நின்னாங்க. பாமக 8 சீட்ல நின்னாங்க. இந்த அலையன்ஸ்ல 9 சீட்ல நின்ன பாஜக ஒரு 5.5 விழுக்காடு வாக்குகிட்ட எடுத்துட்டாங்க. 8 சீட்ல நின்ன பாமக ஒரு 4.5 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. 14 சீட்ல நின்ன தேமுதிக 5.25 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க. காரணம், அந்த அணியில பாஜக ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. குறிப்பா மோடியை பிரைம் மினிஸ்டரா சொன்னதுல முக்கியமானவர் சோ எஸ் ராமசாமி. ஒரு மூர்த்தி தான் ஆல் இண்டியா ஃபுல்லா ப்ரொமோட் பண்ணதுக்கு எஃபர்ட் எடுத்தாலும் சோ அதை முதல்ல சொன்னவர். அவர் என்ன சொன்னாருன்னா, பாஜக தாமரனுக்கு தொகுதியில் நீங்க ஓட்டு போடுங்க, மற்ற தொகுதியில் தேமுதிக ஓட்டு போடான்னா ரெட்டால ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த பாஜக ஆதரவுல ஒரு முகமா கருதப்பட்ட ஷோவே அந்த கருத்தை சொன்னார். அதே போல டாக்டர் ராமதாஸ் 14 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட வன்னியர் விடலைங்கிறத தன்னுடைய கிளை அமைப்பான வன்னியர் சங்கம் மூலமா எல்லா தொகுதிகளிலையும் பிரச்சாரம் பண்ண மட்டுமில்ல, நான் ஓட்டு போட்டு நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டேன்னு பெருமையா அதை காட்டினார். இது எல்லாமே பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் மற்ற எல்லாருக்கும் முழுக்க தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இடத்துக்குள்ள நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜகவுக்குள்ள மைனஸ் அந்த கூட்டணியில் இருக்கும்போது தேமுதிகவை தாக்குது, பாமகவுக்கு மைனஸ் அந்த கூட்டணியில் இருக்கும்போது தாக்குது. ஆனா பாஜக ஓட்டும் பாமக ஓட்டும் அவங்களுக்கு சரியா டிரான்ஸ்பர் ஆகல. பாதிப்பு மட்டும் தங்க வருது, அவங்களுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. இதே நிலைமை தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2019 அந்த கூட்டணிக்குள்ள அவங்க நிலைமை உருவாச்சு. அதே வேளை 2014 கலைஞர் புரட்சி தலைவிக்கு உள்ள ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில கேப்டன் விஜயகாந்த் ஒரு மாஸ் லீடரா காட்டி, அப்போ அவங்களுக்கு 1 லட்சம் ஓட்டுக்கு மேல தர்மபுரிக்குள்ள இருந்தது. அவரோட வெற்றிக்கு தெளிவா பயன்படுத்திக்கிட்டாங்க. அன்புமணி பெருந்தன்மையா கேப்டன் மறைவுக்கு பிறகு அந்த அஞ்சலி செலுத்தும் போது அதை அவரே பதிவு பண்ணியிருந்தார். இது நடந்த ஒரு உண்மை. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கும் எங்க ஊர்ல விஜயகாந்த் மேல பற்றுதல் கொண்ட வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்பர் ஆச்சு. சுருக்கமா புரிஞ்சுக்கிறேன். அதாவது பாதிப்பு தேமுதிகவுக்கு கிடைக்குது, பலன் கிடைக்கல எங்க அதிமுக பாஜக அணியில. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப அடுத்த ஆப்ஷனை நோக்கி நகர்றதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல 2 பக்கமும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக சைடு தான் பேச்சுவார்த்தை பலமா போயிட்டு இருக்குது. ஏவா வேலு ஸ்டாலினோட நம்பிக்கைக்குரிய ஒரு அமைச்சர் பேசுறாங்கிறதான் தகவல். அதே வேளையில் அதிமுக தரப்பிலையும் வேலுமணி போன்றவங்க தேமுதிக இருக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. அந்த இடம் நீங்க சொன்னீங்கல்ல, அது ஒரு முக்கியமான கட்சி, அதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு. 2021 கேபி முனுசாமி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வெளியில பயங்கரமா பேசினாங்க. பொதுக்குழு உள்ளரங்கத்துல பேசுறத வெளியில ஒளிபரப்பி மூலமாலாம் காமிச்சு சுதீஷ் பேசினது, விஜயபிரபாகரன் பேசினது, இப்போ 21 இல்லாத முக்கியத்துவம் 26க்கு எப்படி வருது? ஏதாவது இதுல உடைச்சு பேசணும்னா இந்த முக்கியத்துவத்தையும் சொல்றேன், இன்னொரு ஹிடன் காரணத்தையும் சொல்லிடுறேன்.
டாக்டர் ராமதாஸ் வட தமிழகத்துல வெற்றி பெறா இருந்தார் 98 இருந்தே ஐயா ஐயான்னு கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா ஐயான்னு அவரை கொண்டாடினாங்க. அந்த நிலைமையை மாத்தினது கேப்டன் விஜயகாந்த் தான். விருத்தாச்சலத்துல நின்று பாமகவை தோற்கடிச்சதன் மூலமா 2009 அவருடைய அரசியல் நடவடிக்கை தான் ராமதாஸுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸை அடிச்சது. அதோட தாக்கம் KP முனுசாமிக்கு உதிரத்திலும் இருந்தது, இவர் துரைமுருகன் உதிரத்திலும் அது இருந்தது. இது வெளிப்படையா பேசக்கூடிய, இது கட்சி கணக்கு இல்ல, வேற கணக்கு. அந்த இடத்தை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அதிமுக அணிக்குள்ள பேசும்போது KP முனுசாமி தெளிவா பாமக தான் முக்கியம். அது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிடாம KP முனுசாமியால் அதை செய்திட முடியாது. பட் அன்னைக்கு அவர் வேண்டாம்னு நினைச்சாரு, வேணும்னு நினைக்கிறாங்களா? இந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில இருந்து அரசியல் பண்றதுனால பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்பவும் பாமக அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில நின்று 10.5 எடுத்து களமாடிடுவாங்கன்னா அது டேஞ்சர். ராமதாஸால அது முடியாது, அவர்கிட்ட அந்த மழை வெயிட்டான ஆளுங்கிறக்காக தான் அன்புமணி கிட்ட அவரு 18+1ங்கிறாங்க, 19+1ங்கிறாங்க, ஏதோ ஒரு அலைன்ஸ் முடிச்சிட்டாரு. அப்ப அவர் 2024 தேமுதிகவுக்கு 5 இடங்களை ஏன் கொடுத்தாருன்னா பாமகவை தான் அவர் எதிர்பார்த்தாரு. பாமக பாஜக அணிக்கு போயிட்டாங்க, அவருக்கு பிரியாரிட்டி பாமக தான். சோ அது இல்லாத பட்சத்தில் அவங்க தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாங்க. அதுல தான் மீண்டும் கேப்டன் மறைவுக்கு பிறகு பிரேமலதா அம்மையார் லீடர்ஷிப்புக்குள்ள அந்த கட்சி எமர்ஜ் ஆகுது. சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னைக்கு 26ல பேசப்படுது. இப்போ ஒரு முக்கியமான இடம் திமுகவுக்கு தேவைப்படலாம். தேமுதிக அது பழம் நழுவி பாலில் விழுந்த அந்த காலகட்டத்திலிருந்து இருக்கு. தேமுதிகவை அவங்க நெருங்கி பார்க்குற ஒரு தன்மை இருக்கு. அதிமுக 21ல வேண்டான்னுட்டு இன்னைக்கு பண்ணலாம். ஆனா தேமுதிக யாரு வேணும்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தனக்கு எது லாபம்னு யோசிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது யோசிக்கிறாங்களா? என்ன யோசிக்கிறாங்க? கண்டிப்பா யோசிப்பாங்க. 2016 மதுரை மக்கள் தொண்டர் ஐயா அழகர்சாமி நாயுடு மகன் கேப்டன் விஜயகாந்த் ஜெயிக்கணும்னு தான் நம்ம கருத்தை சொன்னோம். அன்னைக்கு அவங்க தவறிழைச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த தவறை இழைக்க மாட்டாங்க. அனுபவம் படிப்பின அவங்களுக்கு 2014 அனுபவமே பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல, பாஜக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. அதே மாதிரி 2019, 24 அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி எடப்பாடியால இல்ல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டியும் கேள்விக்குறிங்கிறது டீடைலா புள்ளி வரும் வாரியா அவங்களுக்கு தெரியும். சோ வின்னபிலிட்டிக்கு அவங்களுக்கு டிஎம்கே அலையன்ஸ் தான் சரியா இருக்குங்கிறது என்பவர்களோட ஆணித்தரமான கருத்து. ஓகே, நேரடியா விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லாம அழகர்சாமி நாயுடு மகன் சொன்னதுல ஏதாவது உள்ள அரசியல் இருக்கா? உள்ள அரசியல் இருக்குது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம்.